கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? அவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது, சந்தோஷம், கிருபை, சமாதானம் எல்லாமே ஏற்படுகிறது. ஆகையால் நாம் அவருடைய வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிநடத்தலை நாம் அறியதற்கு நம்ம ரட்சித்த நம் தேவன் நம்மளை ரட்சிக்கிறார். நம்மை ரட்சித்த அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஆக நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவருடைய வழிநடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம், அவர் செய்த நன்மையை நாம் சொல்கிறோம். இப்படி பலவிதமான காரியங்கள் இந்த பகுதியில் நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் நம்மை அற்புதமாக வழி நடத்துகிறார். அதை முதல்ல அற்புதமாக நீங்கள் மனதில் வைக்கணும். என் தேவன் என்னை அற்புதமாக வழி நடத்துகிறார். இந்த உலக பிரகாரமான சூழ்நிலையிலும் என்னை தேவன் எத்தனை விதமான காரியங்கள், எத்தனை விதமான துன்பங்கள் இந்த பூமியில் எனக்கு நிகழ்ந்தாலும் என் தேவன் என்னை அற்புதமாக வழி நடத்துகிறார் இல்லையா? பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த பூமியில் இல்லை, ஆனாலும் உங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், எத்தனை ஆபத்தான சூழ்நிலையும் எத்தனை நோய்களிலிருந்து எல்லாத்திலும் விடுவித்து இந்த அற்புதமான வீடியோ பார்க்க தேவன் உங்களை அற்புதமாக இந்த இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை, அன்பு உங்கள் மேல் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் அன்பு இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஐயோ, என்னை ஆண்டவர் இப்படி பண்ணிடுவார், அப்படி பண்ணிடுவார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட. உங்கள் மேல் அவர் அன்பு வச்சிருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாருங்க. கற்றுக் கொடுத்து உங்களை உயர்த்துகிறார். நீ என்றைக்கும் கீழே போயிடக்கூடாது. யார் கையில் நீ சிக்கிடக்கூடாது. யார் முன்னே நீ குறுகி நின்றக்கூடாது. நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாடி, என்னுடைய ஜனமாக இருக்கிறாய் என்று சொல்லி தான் அவர் உங்களை அற்புதமாக வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். பாருங்கள், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் சோத்தரிக்கப்படுவராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. தேவன் பாருங்கள், ரட்சிப்பாக நாம் ஏற்பட்ட அந்த தேவனை நாம் எப்படி சொல்கிறோம் பாருங்கள். கர்த்தர் என் ஜீவன் உள்ளவர், அப்படி தானே? அவர் தான் இந்த ஜீவனை கொடுத்தவர். அவர் அதை தான் நாம் பார்க்குறோம். அந்த அளவுக்கு நம்மை அவர் வழி நடத்திய அந்த விதத்தை நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா சில காரியங்கள் தெரியாது. ஆனால் நீங்கள் வேதாந்தத்தில் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்து சபையில் உட்காந்து கேட்கும்போது தேவனை பற்றி அறிந்து கொள்வீங்க. தேவனை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயமாக சொல்லுவாங்க. அதனால தான் மனுஷனுக்குள்ள வாழ்க்கையில் அப்படி வழி நடத்தி அவன் சொல்லுகிறான். பாருங்கள், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் என்றுமே எப்பொழுதும் ஜீவன் உள்ளவர் இருக்கிறார். என் கண்மனையானவர், அவர் சோஸ்தரிக்கப்படுகிறவர். அவர் எப்பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன், அவர் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று நாம் அதிகமாக சொல்லுவோம் இல்லை. ஏனென்றால் அவர் நமக்கு செய்த நன்மைகள், நம்மை வழிநடத்தின விதம். ஆகையால் நமக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அவருக்கு தான் அது அந்த ஸ்தோத்திரம் என்று சொல்வது அவருக்கே உயர்ந்தது. பாருங்கள், என் ரட்சிப்பின் என் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் நம்மை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பான தேவன் என்றும் கண்மலையான தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்குள்ளே இருக்கிறார், உயர்ந்திருக்கிறார். நானும் உயர்ந்திருப்பேன். ஏனென்றால் இந்த உலகத்திலே நான் எங்கு சென்றாலும் கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். ஆகையால் நம்மை ரட்சித்த அந்த தேவன் பாருங்கள், நமக்கு எப்பொழுதும் கண்மலையாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்ம இந்த அளவுக்கு அவர் வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிற விதத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு சோர்ந்து போகிற உள்ளமே இருக்காது. ஏனென்றால் அவர் நம்மை தேடி வந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆகையால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாது. அவருடைய வழிநடத்தில் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். கர்த்தர் ஜீவனுள்ளவராக உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வழிநடத்தலை தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.